தமிழகம் புதுச்சேரியின் 40 தொகுதிகள் உட்பட மொத்தம் 102 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் உட்பட 102 தொகுதிகளிலும் மொத்தம் 1625 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். முதல்கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்களான நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு, எல் முருகன், ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட 8 பேர் களத்தில் உள்ளனர். தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் களத்தில் உள்ளார். திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்லப் குமார் தேவ், அருணாச்சல பிரதேச முன்னாள் முதலமைச்சர் நபம் துகி, தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் முதல்கட்ட தேர்தலில் களத்தில் உள்ள முக்கிய வேட்பாளர்கள் ஆவர். தமிழகத்தின் 39 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் 68,320 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் பதற்றமான 45,000 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்க தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிகவும் பதற்றமான 8,050 வாக்குச்சாவடிகளில் நவீன ஆயுதங்களுடன் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய சூழலில் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். 90% பூத் ஸ்லிப் கொடுத்தாகிவிட்டது என்றும், பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அடையாள அட்டைகளில் ஒன்றை வைத்து வாக்களிக்கலாம் எனவும் அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான அனைத்து விதமான புகார்களையும் 1950 எண் மூலமாக தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து ஒரே நாளில் 1,48,800 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக சென்னையிலிருந்து நேற்று 2,899 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னையிலிருந்து பயணம் செய்ய இதுவரை 46,503 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் ஓட்டு போட வசதியாக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலை ஒட்டி வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவறவிடக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் உள்ள தியேட்டர்களில் சினிமா காட்சிகள் நாளை ரத்து செய்யப்பட்டுள்ளன.